நாமளும் இந்த தற்கூரி கூட்டத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு கடந்து போகணும்னு நினைச்சாலும் அவங்க சும்மாவே இருக்கிறது இல்ல. அப்படிதான் தாவேகா மேடையில ஒரு தற்கூரி வலதுசாரியான சத்யகுமார்னு ஒருத்தர் தாவேகாவினுடைய கொள்கை தலைவர்களை பற்றி மேடையில பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, விஜயால தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய தியாகம், போராட்ட வரலாறு அல்லது கான்ஸ்டிடியூஷனை பத்தி மக்களுக்கு புரியுற மாதிரி பேசட்டும், அது தவறு கிடையாது. ஆனா அப்படி எதுவுமே பேசாம நடிகர் விஜயை உயர்த்தி பேசணும்னு மிகைப்படுத்தப்பட்ட பேச்சாதான் அந்த பேச்சு இருந்தது. அதுவும் தற்கூரித்தனமா இருந்தது. சத்யகுமார் பேசிக்கா ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபியில இருந்த நபர். இதுக்கு முன்னாடி பிஜேபியில இருந்து விலகி இருக்கிறார். எப்போதும் பிஜேபிக்கு ஆதரவான நபர்கள் மற்ற கட்சிக்கு ஏன் போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பொதுவா பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்பவுமே எல்லா கட்சிக்கும் சில ஸ்லீப்பர் செல்களை அனுப்புவாங்க. ஒருவேளை சத்யகுமாரை கூட தவிகாவுக்கு அப்படிதான் அனுப்பி வச்சிருக்காங்க, ஸ்லீப்பர் செல்ல அனுப்பி வச்சிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது பிஜேபியோடைய தந்திர அரசியல். அப்படி கூட செயல்படலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுவானாலும் இருந்துட்டு போகட்டும். நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி பேசும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்க கூட ஆரம்பத்துல பாபா சாஹிப் அம்பேத்கரை கொள்கை தலைவரா நடிகர் விஜய் வைக்கும் பொழுது விஜயை வரவேற்றோம். காரணம், பாபா சாஹிப் அம்பேத்கரை எந்த கட்சியும் கொள்கை தலைவரா அதுவும் நேரடியா பிரகடனப்படுத்தினது கிடையாது. தமிழக அரசியல்ல ரொம்ப சொற்பம் தான். அதனாலதான் நாங்க ஆரம்பத்துல விஜய் அவர்களை வரவேற்றோம். தலித் அமைப்புகள் பொதுவா பாபா சாஹிப் அம்பேத்கரை பேசுவாங்க. தலித்துகள் கட்சி ஆரம்பிச்சாவே அது அம்பேத்கர் அமைப்பு தான். தலித் அல்லாதவர்கள் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவரா வைக்க மாட்டாங்க. விதிவிலக்கா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொள்கை தலைவரா வச்சாரு. எல்லாரும் அன்றைய தேதிக்கு வரவேற்றாங்க. அதன் பிறகு நடிகர் விஜயும் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவரா வைக்கும் போது எல்லாரும் வரவேற்றாங்க. ஆனா நடிகர் விஜய் பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி பேசுறதால, கொண்டாடுறதுனாலதான் பாபா சாஹிப் அம்பேத்கரே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சாருன்னு சொல்றதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிலித்தனமான, முட்டாள்தனமான, தற்குறித்தனமான பேச்சா பாக்குறேன். வழக்கறிஞர்னு சொல்ற அவர் அப்படிலாம் பேசக்கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்குதான் வழக்கறிஞர் படிச்சாரா அப்படின்னு கேட்க தோணுது நமக்கு.